இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிஜே தமிழில் ஃபஸ்ட்டு வீடியோ. என் பேர் வந்து ஆதவன். நான் 7th படிக்கிறேன். எனக்கு டிஜே கொஞ்சம் தெரியும், அப்புறம் கீபோர்டு தெரியும். நான் இதில் கீபோர்டு, டிஜே என்னென்ன தெரியுதோ அந்த மியூசிக்லாம் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். நம்ம வந்து டிஜே மிக்சிங்கில் எப்படி டிஜே மிக்ஸ் பண்ணுறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து ரீமிக்ஸ் டிஜேன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கும். அதோட ரேட்டிங் வந்து நான் 4.5 கொடுப்பேன். ஏன்னா அதில் வந்து சூப்பராகவே டிஜே ஃப்ரீயாகவே ஒர்க் ஆகுது. மற்ற டிஜே ஆப்லலாம் காசு கேட்குறாங்க. இப்போ வந்து டிஜே மிக்சருக்குள்ளே போயிடலாம். जब वो बहुत सारे सवाल और चाहिए एक जवाब तो गूगल के नए एआई मोड से पूछ। போயாச்சு. இந்த மேலே தெரியுதா, இங்கே நாங்கள் 4 பேர் பவழமண்டின்னு. அது வந்து எப்படி போட்டேன்னா, இந்த ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் ரெக்கார்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போயிட்டு இன்னொரு ஃபோனில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ஆன் பண்ணி விட்டு ரெக்கார்ட் பண்ணுறங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்து அதில் ரெக்கார்ட் ஆப்பில் சேவ் ஆகிருக்கும்ல, அதுலேருந்து இதில் டவுன்லோட் பண்ணோம். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது இங்கே பாட்டு ஆப்ஷன் மாதிரி இருக்குதான், ப்ளூ கலரில் கீழே இந்த பேஸுக்கு கீழே அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஏன்னா வந்து டெக்கேனா இந்த 2 ரவுண்டாக இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் ஒன் பேர் ஃபஸ்ட்டு டெக் ஏ, செகண்ட் ஒன் பேர் டெக் பி, இல்லை டெக் 1 டெக் 2ன்னு கூட வச்சுக்கலாம். இந்த ரெண்டோட பேரும் வந்து பேக் ஸ்பின் இல்லை டேர்ன் டபிள். அப்புறம் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண எல்லா சாங்ஸு அதெல்லாம் இதில் காமிக்கும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், அதை பாருங்கள். FIFA வேர்ல்டு கப் லக்ஷ்மி அம்மாள் போடுறேன். லோட் ஆன் டெக் குத்திங்கன்னா, ப்ளே குத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகினே போவோம். ப்ளே நெக்ஸ்ட்டு குத்திங்கன்னா இப்போ அந்த பாட்டு வந்து இப்போ நீங்கள் இந்த மொத்த சொல்லாத பாட்டு போட்டு அப்புறம் இந்த FIFA வேர்ல்டு கப்பு அது ப்ளே நெக்ஸ்ட்டு குத்திங்கன்னா அந்த ஒத்த சொல்லாத சாங்குக்கு அப்புறம் FIFA வேர்ல்டு கப் சாங் வரும். அது இந்த FIFA வேர்ல்டு கப் வந்து டெக்கு 1ல் லோடு பண்ணிடலாம். இப்போ டெக் பியில் வந்து என்ன பாட்டு போடலாம், ராகா ஆஃப் ரிவெஞ்ச் போடலாம். இது வந்து டெக் பியில் போட்டுடலாம். வாங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை பாருங்கள். கீழே நான் இப்படி ஆட்டுறல, லெஃப்டில் ஃபுல்லாக தள்ளிங்கன்னா ரைட்டில் இருக்க பாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சவுண்டு கேட்காது. அப்புறம் ரைட்டில் ஃபுல்லாக தள்ளினீங்கன்னா ரைட்டில் இருக்க பாட்டு கேட்கும், லெஃப்டில் இருக்க பாட்டு போட்டாலும் கேட்காது. இது வந்து பிச்சு. மேலே தூக்குனா ஸ்லோவாகவும் கீழே போட்டால் ஸ்பீடாகும். இதுவும் அதே தான், மேலே தூக்குனா ஸ்லோவாகவும் கீழே போனால் ஸ்பீடாகும். அப்புறம் இங்கே பிச்சு பெண்டு இருக்குது. அப்புறம் வந்து இது மேலே நான் லூப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, பட்டன் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஹாட் க்யூஸு, அப்புறம் இந்த பிச்சு அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அப்புறம் சாம்பிளரு, இதாங்க சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கா? அப்புறம் அந்த சாப்பிளரை திரும்பியும் டச் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ நாங்கள் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள்.
Outfit Chandrada. கைஸ் அவ்வளோதான் கைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் உள்ள பாட்டுலாம் வந்து பாட்டுன்னு இல்லை, சாரி, மேலே சில பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்ட் 2ல் சொல்கிறேன். இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி டிஜே வீடியோஸ் நான் நிறைய போட ட்ரை பண்ணுறேன். பை பை கைஸ்.